விருச்சிக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசி தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விருச்சிக ராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்குது. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் விஷயங்களையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு பார்க்கப்படுது. குரு பெயர்ச்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இனி அனைத்தும் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. கடந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்கள் கூட இருக்கிற நபர்களே நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களும் இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் இவங்களுக்கு என்றைக்குமே கிடையாது. குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து வக்ர நிவர்த்தியாக இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக வாரி வழங்க போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் செய்கிறோம், நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது.
விருச்சிக ராசிக்காரங்க இந்த கேது பகவான் மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன ஒரு கெட்ட விதமான அசம்பாவிதங்கள் மட்டும் வரமே தவிர மற்றபடி நீங்கள் பெரியதாக எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஆபத்துமே வராது. ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகள் நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தி விட்டுவார். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாகவும் கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு முடிவு எடுக்குமாறும் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி இந்த குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருந்திருக்கும். ஏன்னா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் இன்னமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இனி குரு பெயர்ச்சி மூலமாக இந்த 2025 முடியறதுக்குள்ள விரைவில் பார்த்தீங்கன்னா அனைவருமே திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் இந்த மே மாதத்திற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காகவே இதை பற்றி நிறைய நபர்கள் யோசிக்காமல் இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கேயே விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படின்னு தான் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய இந்த மே மாதத்திற்கு பிறகு இந்த 7-8 மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவே விருச்சிக ராசிக்கு அமைஞ்சிருக்குது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல்னா அதிகமான தோல்வி சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஒரு மனக்கசப்பு வரும்போது திடீர்னு அந்த லவ் பிரேக்கப் ஆயிரும். இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் அடைய போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக பொறாமைப்பட போகிறாங்க. உங்களுடைய சொந்தக்காரமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அப்படியே அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு மர்ம நபர் வரப்போகிறார். அந்த மர்ம நபர் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி தருவார். அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை தெரிந்த நபர்களாக இருக்கலாம், இல்லை தவறான
வழியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம். இவர்களிடம் மட்டும் இருந்து விருச்சிக ராசிக்காரங்க தவிர்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறதால எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.